முஸ்லிம் சமூகம் பின்னாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் இன்று பிற்படுத்தப்பட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இருக்கிறது. அந்த காரணம் எங்களுடைய வீட்டுக்குள்ளும் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முன்னேறுவோம், எங்களது மனைவி முன்னேறுவாள், எங்களது பிள்ளைகள் முன்னேறும், எதிர்கால சந்ததி முன்னேறும். சகோதரர்களே, அந்த முறை என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முறையை பின்பற்றுவதற்கு 6 நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். குர்ஆனிலே 6 சொல் அந்த நேரத்தை பின்பற்றுவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தல் சொல்லக்கூடிய 6 சொற்கள். முதலாவது சொல் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுத். இரண்டாவது சொல் சஹர். மூன்றாவது சொல் ஃபஜ்ர். நான்காவது சொல் சுபஹ். ஐந்தாவது சொல் ஃபலக். ஆறாவது சொல் இஷ்ராக். இந்த 6 சொற்களையும் அல்லாஹ் குர்ஆனில் ஏன் பயன்படுத்தினார்? இந்த 6 சொல்லுடைய கருத்தும் எங்களுக்கு தெரியும். முதலாவது தஹஜ்ஜுத், சொல்லை சொன்னதோடு எங்களுக்கு விளங்கிரும். இரண்டாவது சஹர். சஹர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும். மூன்றாவது ஃபஜ்ர். நான்காவது சுபஹ். ஐந்தாவது ஃபலக். ஆறாவது இஷ்ராக். இந்த சமூகம் முன் சென்ற முன்னோக்கிய காரணங்களில் ஒரு காரணம்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பழக்கினார்கள். இந்த நேரங்களில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். இந்த நேரங்களில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். எந்த நேரம்? இந்த 6 பேர் உள்ள நேரம். முன்னேறுபவர்களுக்கு மாத்திரம்தான் குர்ஆனுடைய உபதேசம். இல்ல நான் முன்னேற விருப்பம் இல்லை, என்ற பிள்ளைகளை முன்னேற்ற விருப்பம் இல்லை, என்ற மனைவிய குடும்பத்தை முன்னேற்ற விருப்பம் இல்லை, அவங்க இதை ஒரு நாளும் உபதேசமாக எடுக்க மாட்டார்கள். சகோதரர்களே, முகலாய மன்னர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு செய்த நசீஹத் என்ன தெரியுமா? முகலாய மன்னர்களுடைய வரலாறுகளை நாங்க பார்த்தோம். பாபர் தொடக்கம் ஓரங்கசீப் வரைக்கும், பாபர் தொடக்கம் ஜலாலுத்தீன், அக்பர், ஹுமாயூன், இதில் மிக முக்கியமாக அவர்கள் செய்த நசீஹத் என்ன தெரியுமா? தூங்கக்கூடாத நேரத்தில் மகனே தூங்கிவிடாதே. தூங்கக்கூடாத நேரத்தில் மகனே தூங்கிவிடாதே. தூங்கக்கூடாத நேரத்தில் நீ தூங்கினால் குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு. அவன் போதையில தான் பேசுவான், போதையில தான் அவன் பேசுவான். உதாரணமாக வைத்தியத்தில் இருக்கிறது, அசருக்கு பிறகு 40 நாள் தூங்கினால் தொடர்ந்து, அசருக்கு பிறகு 40 நாள் தொடர்ந்து தூங்கினால் பைத்தியத்தின் ஒரு பகுதி அவனுடைய மண்டையிலே வந்துவிடும். காலையிலே சுபகுக்கு பிறகு தூங்கினால் அவனுக்குரிய ரிஸ்குகள் தடுபட்டு விடும். அதனால் அல்லாஹ் இந்த 6 நேரத்தையும் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 நேரத்திலும் கவனமாக இருந்தார்கள்.